தங்கம் விலையில் புதிய உச்சம். பவுனுக்கு ரூபாய் 160 அதிகரித்து சென்னையில் ஒரு பவுன் 66,480 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு அருகே நேற்று போக்கிலி ஜான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் புகார். நடுவண் அரசு தலையிடுமாறு வலியுறுத்தல். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை கோரி தமிழக அரசு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. ஏப்ரல் 21 வரை விண்ணப்பம். குமரி மாவட்டம் இரணியல் அருகே இருப்பு பாதையில் கல் வைக்கப்பட்டதால் பரபரப்பு. தொடர்வண்டியை கவிழ்க்க சதியா என விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விளைநிலங்களில் அனுமதியின்றி டாடா நிறுவனம் உயரழுத்த மின்கம்பம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் 13 பேர் வானூர்தி மூலம் சென்னை வருகை. கோவை அருகே பத்மா என்ற ஆசிரியை உடல் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் காவல்துறை தீவிர விசாரணை. அமெரிக்க கல்வித்துறையை கலைத்துவிட்டு மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல்.